பிரபல இயக்குனர் திடீர் மறைவு, அதிர்ச்சியில் திரையுலகம். பிரபல இயக்குனரும் நடிகருமான எஸ் ஸ்டான்லி சிறுநீரக பிரச்சனை காரணமா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்த நிலையில வெறும் 57 வயசுல உயிரிழந்தது திரைத்துறையினர் மத்தியில சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. டைரக்டர் மகேந்திரன் கிட்ட 12 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த எஸ் ஸ்டான்லி முதல் முறையா இயக்கின ஏப்ரல் மாதத்தில் படம் சூப்பர் ஹிட் அடிச்சது. அதை தொடர்ந்து புதுக்கோட்டை சரவணன், கிழக்கு கடற்கரை சாலை, மெர்க்குரி புகழ் உள்ளிட்ட படங்களை இயக்குனாரு. சில படங்கள் கலவையான விமர்சனத்தோட தோல்வியில முடிஞ்சதால டைரக்ஷனுக்கு எண்டுகார்டு போட்டு நடிகரானாரு. அந்த வகையில ராவணன், ஆண்டவன் கட்டளை, ஆண் தேவதை, சர்க்கார் உள்ளிட்ட சில படங்களை நடிச்சாரு. கடைசியா மகாராஜா படத்துல சின்ன ரோல் பண்ணாரு. மறுபடியும் இயக்குனராக நினைச்ச அவர் வைபவ் மற்றும் ஆண்ட்ரியா வச்சு ஆதாம் ஆப்பிள் படத்தை டைரக்ட் பண்ண ஸ்டெப் எடுத்தாரு. ஆனா முடியாம போச்சு. இந்த நிலையில கடந்த சில மாசங்களா சிறுநீரக பிரச்சனை காரணமா ட்ரீட்மெண்ட்ல இருந்த நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இவருடைய இறுதி சடங்குகள் சென்னை வளசரவாக்க மின் மயானத்துல நடக்க போறதா சொல்லப்படுது. எஸ் ஸ்டான்லி மறைவுக்கு திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் தங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.